என் அன்பு சொந்தங்களே, உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்தார். அவர் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய அமைச்சர்கள் பின்னாடி செல்கிறார்கள். ஒரு அரங்கத்தில் உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறார்கள். அது ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது அந்த சிலை. அவர் போய் அந்த சிலையை, அந்த துணியை நீக்கி திறந்தால் நம்முடைய அறிவாசான அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன், ஆகச்சிறந்த கல்வியாளன் அண்ணல் அம்பேத்கர். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகம் படித்திருக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் உலகத்திலேயே 64,000 புத்தகங்களை படித்த ஒரே ஒரு மனிதன் நம்முடைய அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் தான். அந்த புரட்சியாளர் சொல்றார், மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகள், எது மிக்ஸு கிரைண்டரு, இந்த என்னது இந்த 1000 500 இந்த சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது. கால ஞானி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு நாள் பாலை விற்பது போல இந்தவர்கள் தண்ணீரை விற்பார்களடா. அப்போ விற்க ஆரம்பிக்கல சொல்றாரு. ஒரு நாள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இவர்கள் வீடு கட்டி வாழ்வார்களடா. அப்போலாம் அடுக்ககங்கள், ஃப்ளாட்ஸ் சிஸ்டம் வரலை, கணிச்சு சொல்றாப்புல. ஒரு நாள் இந்த மக்கள் விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்களடா சொல்றாரு. அப்போலாம் ஆரம்பிக்கல. ஒருத்தன் இதாண்டா நடக்குங்கிறான், அவன் தான் கால ஞானி. அவர் சொல்றாரு, வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறார். எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோம், எவ்வளவு பெரிய செய்கிறோம் பார்த்துக்கிறோங்க.